அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாகவும் செய்யலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோக்குள்ள கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாலக்கீரையில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லா கீரையிலையும் செய்யலாம், அதை விட பாலக்கீரைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி கீரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒருக்கா தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா கீரையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லா கீரையுமே இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது நம்ம தொளி நீக்கி எடுத்துக்கணும். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக. அது கூடவே 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம பாலக்கீரை தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்மளோட தக்காளி ஒரு 2 கலருங்க, கொஞ்சம் வதங்கட்டும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கீரை தொக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இன்றைக்கி மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சது. நீங்கள் இந்த மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. கீரை நல்லா சுருண்டு வந்துடும், அதனால் அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், கறி மசால் பொடி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வீட்டில் அரைச்ச அந்த மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ரொம்ப காரமாக சேர்க்காதீங்க. 1 டீஸ்பூன் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அந்த கீரை வேகணும். மசாலா உள்ள பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 மில்லி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கீரை தொக்கு ஓரளவு வெந்து ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தொளி உரித்து வச்சோம்ல, அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசித்து அதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் ஏற்கனவே நல்லா வேக வச்சது தான். அந்த மசாலா கூட சேர்ந்து, கீரை கூட சேர்ந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருள வரட்டும். அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப மசாலா கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி செய்யுங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம்லாம் ரொம்ப தூக்கலாக போட்டிங்கன்னா கிரேவி நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. மைல்டாக இருக்கணும் மசாலா, அப்போ தான் அந்த கீரை தொக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எவ்வளோக்குள்ள வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சூப்பரான கீரை தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான கீரை தொக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.